ஹீரோவை கிஸ் பண்றாங்க. அப்போ அவருக்கு ஹீரோயின் இறந்து போற மாதிரி தோணுது. இதுக்கு முன்னாடி லவர்ஸ் கிஸ் பண்றத பார்த்தா அவங்களோட ஃபியூச்சர் இவருக்கு தெரியும். அதே மாதிரி நடந்திருக்கும். அதனால ஹீரோயினும் இறந்து போறாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள அங்கே விட்டுட்டு போயிடுறாரு. ஹீரோ கைக்கு ஒரு புக் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறமா தான் அவருக்கு இந்த பவர் கிடைச்சிருக்கும். அந்த புக்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரியல. அதனால தஞ்சாவூர்ல இருக்க ப்ரொஃபசர் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த புக்ல சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்திருப்பாரு. அவர் அந்த ஊரை சேர்ந்த யாருமே லவ் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் விதிச்சிருப்பாரு. இப்போ அங்க இருக்க ஒரு சோல்ஜர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. அதை பத்தி ஒரு டைரியில எழுதிருப்பாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா அந்த பொண்ணு உயிரோடவே எரிச்சிடுறாரு. லவர் பிரிய முடியாம அந்த சோல்ஜர் அந்த நெருப்புல விழுந்துருவாரு. அதுக்கு முன்னாடி ராஜாக்கு ஒரு சாபம் கொடுத்துருவாரு. ராஜா காதலிக்கிற பொண்ணு கிட்ட காதல சொன்ன உடனே அந்த பொண்ணு இறந்து போயிடுறதா சாபம் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி நடந்திருக்கும். அதனால இப்ப அந்த டைரியை கடல்ல போட்டுருப்பாரு. ஹீரோக்குமே லவ்னா பிடிக்காது. அந்த ராஜாவே ஹீரோ தான். அதனால இப்ப அவருக்கு அந்த சாபம் இருக்கு. இவர் அதனால ஹீரோயின் கிட்ட லவ் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்றாரு. ஹீரோயின் வந்து கேட்கும்போது கூட எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் பண்ண லவ்லாம் இல்லைன்னு சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணிடுறாரு. அவங்களும் இதுக்கப்புறம் மூஞ்சில முடிக்காதுன்னு சொல்லி போயிடுறாங்க. பீச்ல ஒரு கப்பல் கிஸ் பண்றாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு அவங்க கொஞ்ச நேரத்துல சண்டை போட்டு பிரிய போறது தெரிய வருது. ஆக்சுவலா லவரோட ஃப்ரெண்ட்னால தான் இவங்க பிரிய போறாங்க. அதனால போனை புடிங்கிட்டு போய் இப்போ அவங்கள பிரிய விடாம காப்பாத்திடுறாரு. ப்ரொஃபசர் இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி அந்த புக்ல இன்னொரு விஷயம் இருந்ததா சொல்றாரு. அது என்னன்னா ஹீரோ வந்து இதுக்கப்புறம் நல்லது பண்ணா கண்டிப்பா சாபை இவரை விட்டு போகும்னு சொல்றாரு. ஹீரோயினோட அப்பாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. ஹீரோயின் கிட்ட பேசலனாலுமே அவங்க கூட துணையாவே ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல் இருக்காரு. இவர்னால பிரிஞ்ச ஒரு காதல் ஜோடிக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம். அதனால அந்த பையன் சூசைட் அட்டம் பண்ணிருப்பான். ஹீரோவை இவங்க காதல சேர்த்து வைக்கிறதுக்காக அவனுக்கு லேடி கெட்ட போட்டு கல்யாண மண்டபத்துக்கே கூட்டு வந்துறாரு. இப்ப ரெண்டு ஃபேமிலி கிட்ட பேசி இவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோவே அவர் கையால தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. இப்ப ஹீரோயின் இதுக்கப்புறம் பின்னாடி சுத்தனா உனக்கு அவ்வளவுதான் சொல்லி மிரட்டுறாங்க. அப்ப அங்க ஹீரோ ரெண்டு நாய்ங்க கிஸ் பண்ணிக்கிறது பாக்குறாரு. அதுல அந்த நாய்க்கு அடிபட போறது அவருக்கு தெரிய வருது. உடனே அந்த நாயை காப்பாத்தணும்னு இவர் உயிரை பணைய வச்சு காப்பாத்திடுறாரு. ஆனா காப்பாத்தி விட்ட கொஞ்ச நேரத்துல அந்த நாய்க்கு மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாரு. இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்னதான் இவர் ஹீரோயின் கிட்ட லவ் சொல்லலனா கூட அவங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரியுது. அதனால அவங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. ஹீரோ அப்போ ஒரு பொண்ணு லவ் பண்ணி இருந்திருப்பாரு. குடும்பம் அவங்களை பிரிச்சுட்டு தான் ஹீரோவோட அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அவங்க சாக போறாங்க. அதனாலதான் அவங்க அப்பா அவருக்கு ஆறுதலா இருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோவோ நீ வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு கோவப்பட்டிருப்பாரு. ஆனா அம்மாவே இப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க சாக போறாங்க, அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும்னு சொல்றாங்க. ஹீரோவோ இனிமேல் என்ன ஆனாலும் சரி ஹீரோயின் கூடவே இருக்கணும்னு முடிவு பண்றாரு. இப்ப ஹீரோயின் ஒரு டான்ஸ் காம்படிஷன் வந்திருக்காங்க. இப்ப ஹீரோ உடனே இங்க கிளம்பி வராரு. ஆனா இப்ப அங்க ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஹீரோயினும் நெருப்புல மாட்டிக்கிறாங்க. அவங்க கால் இப்போ ஒரு கம்பியில மாட்டிக்கிச்சு. ஹீரோ அந்த நெருப்பு அணைக்க ட்ரை பண்றாரு. ஆனா முடியல. ஹீரோயினே என்ன பத்தி கவலைப்படாதா, இங்க இருந்து போன்னு சொல்றாங்க. ஹீரோவோ நீ உயிரோட இருக்கணும் தான் அவனை லவ் பண்ணலனே சொன்னேன். ஆனா உன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படி போக முடியும், சாகதா இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்தே சாகலாம்னு சொல்றாரு. ஆடிட்டோரியம் மேல ஓப்பன்ல இருக்கும். இப்ப மழை வந்து அந்த நெருப்பு அணைச்சிடுது. இப்போ ஹீரோவோ நம்மளோட சாபம் போயிடுச்சு, இதுக்கு மேல இந்த புக் இருக்க கூடாதுன்னு சொல்லி கடல போட்டுறாரு. ப்ரொஃபசரோ ஹீரோ கிட்ட இவ்வளவு நாளா நீ ராஜா நினைச்சிட்டு இருந்தல, ஆக்சுவலா நீ அந்த சிப்பாயா தான் இருந்திருக்கணும்னு சொல்றாரு. இப்பதான் ஹீரோக்கும் புரியுது. இதோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க.